இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இது உங்களுடைய கேரளா லாட்ரி கேசட் சேனலில் திரும்ப உங்களெல்லாம் சந்திக்கிறதுல மிக்க மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு 12ஆம் தேதி இன்றைக்குரிய கெஸிங் எப்படி இருக்க போது சுருக்கமாக பார்த்தலாம். 324க்கு 322 அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஏபியில் 32 அப்படிங்கிறது ஒரு நீங்கள் கொடுத்துருக்கோம். இன்றைக்கி காரண்யா ப்ளஸில் 551 எப்படி கெஸிங்கில் இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம சுருக்கமாகவே பார்த்தலாம். ஓகேங்களா? இன்றைக்கி 1324 எப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃபுல்லாகவே 1324 அப்படி சொல்லிட்டு அப்படியே மாற்றி 1234க்கு 1324 அப்படி சொல்லிட்டு அடிச்சிட்டாங்க. இதான் மேட்ரு. சரி, இப்போ இன்றைக்கி எப்படி கெஸிங்கில் இருக்க போகுது? 324 எப்படி கணக்கு வரப்போகுது? எங்கேருந்து எடுக்க போகிறான்? ஒரு நாள் ஒரு இடத்துல எடுத்தான்னா இன்னொரு நாள் அந்த இடத்துல எடுக்க மாட்டான் அப்படிங்கிறது இதன் வாயிலாக நான் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். ஓகே, அப்படின்னா இன்றைக்கி என்ன மாதிரி கெஸிங்கில் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி வந்து பவர் மெத்தடில் கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் நம்மளுக்கு நிறையாவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். சரி, ஃபஸ்ட்டு இப்போ பிசி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்தலாம். ஓகே, இப்போ வந்து 81க்கு 61 நம்ம நேற்று வந்து இந்த இடத்துல 82 இருக்குது. இது அப்படியே வந்து 82 பிசியில் வரும்னு நான் சொல்லிட்டு நினச்சேன். ஆனால் அப்படி வரல. இப்போ இதில் ஒரு சின்ன விஷயமாக நம்மளுக்கு 324 ஓகேங்களா? அப்படிங்கும்போது 324 இந்த ரிசல்ட்டுக்கு இன்றைக்கி எப்படி கெஸிங்கில் இருக்க போகுது? 01 இருக்குது நம்மளுக்கு. 70 13 24 அப்படிங்கிறது நேற்றுக்குரிய ரிசல்ட்டு. சரி, இப்போ இதுக்கு வந்து மிஷின் எப்படி சுற்றுனுச்சு, திரும்பி சுற்றுனுச்சாங்கிற அந்த கணக்கை பற்றி நம்ம இப்போ யோசிக்க தேவையில்லை அப்படிங்கிறத நான் இதன் மூலியமாக சொல்லிக்கிறேன். சரி, அப்போ இன்றைக்கு என்ன தான் பண்ணலாம், இன்றைக்கி என்ன ரிசல்ட் வரும் அப்படிங்கிறத பார்த்தா, அதே மாதிரி ஏன் ஒரு சின்ன உதாரணத்துக்கு நான் இந்த இடத்துல சொன்னேன் 521க்கு இங்கே 698 இருக்குது, இங்கே 269 இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஆனால் இதுக்கு வாய்ப்புகள் கம்மின்னு நேற்றே நம்ம சொல்லியிருந்தோம். அது மாதிரி தான் வந்து ரிசல்ட் வந்திருக்குது. அப்படின்னா இன்றைக்கி என்னை பொறுத்த வரைக்கும் ஒருவேளை இதில் பார்த்திங்கன்னா ஏ போர்டில் இன்னும் 8 வந்து இந்த இடத்துல தான் இங்கே வந்துருச்சு. அதுக்கப்புறம் 8 இன்னும் வராமல் இருக்குது அப்படிங்கிறத ஒரு இதுவாக இருக்குது. 34க்கு 84, 25க்கு 65 அப்படிங்கும்போது 10க்கு 61 அப்படின்னா 10க்கு 61 01க்கு அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு வேளை இந்த பேட்டர்னில் இருக்கிறத கவனிச்சுக்குவோம் ஒரு நிமிஷம். அப்படின்னா 01 அப்படின்போது நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல 61 இருக்குது. இது அப்படியே பிரட்டினா நம்மளுக்கு வந்து 16ன்னு ஒரு நம்பர் ரிசல்ட்டில் வரலாம். அதாவது பிசியில் 16, உங்கள் கெஸிங்கில் எந்த எடுத்துங்க, பிசியில் வந்து 16. ஓகேவா? அது எப்படி நான் சொல்கிறேன்னா 2க்கு 1 4க்கு 6ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பவரில் வருது. இந்த இடத்துல 16. ஓகேவா? உங்கள் கணக்கில் இருந்தால் எடுத்துங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ ஏபிசியில் எந்த மாதிரி வரும் அப்படிங்கிறத சுருக்கமாக பார்த்துருவோம். ஓகே, இப்போ 325 இருக்குது, இங்கே 829 இருக்குது. அப்போ 5க்கு 9 4க்கு 0 அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஒரு செட்டு, ஒரே ஒரு செட்டு அப்படிங்கும்போது 820 வரலாம். உங்கள் கெஸிங்கில் இருந்தால் எடுத்துங்க. ஓகேவா? 820 இல்லை 520, அவ்வளோதான் 2 செட்டு. நான் இன்னைக்கு கொஞ்சம் சுருக்கமாக முடிச்சிடுறேன், ரொம்ப வளவலன்னு வேணாம். இதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆல் போர்டு என்ன மாதிரி கணக்கு வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆல் போர்டில் எனக்கு தெரிஞ்சு எல்லா பக்கமும் நம்மளுக்கு வந்து இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லப்போனால் ஆல் போர்டில் 1 இன்றைக்கி வர்றாப்புல. உங்கள் கெஸிங் தந்தால் எடுத்துங்க.
இதுக்கு அடுத்தபடியாக 6 வருது. கெஸ்ஸிங் இருந்தால் எடுத்துங்க. ஓகேங்களா? சரி, இதுக்கு அடுத்தபடியாக நம்மளுக்கு வந்து 324 அப்படின்னு சொல்லும்போது வேறு ஏதாச்சும் இங்கே இருக்கா அப்படிங்கிறத ஒரு தடவை செக் பண்ணி காமிக்கிறதுல தப்பு இல்லை. இடத்துல 322 இருக்குது. 302 இருக்கும்போது நம்மளுக்கு 22 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது 2க்கு 8 அப்படிங்கும்போது 3க்கு 9 4க்கு 0 660 அப்படி சொல்லிட்டு ஒரு செட் இருக்குது. 660 உங்கள் கணிப்பில் ஒரு செட்டாக வச்சுங்க. ஓகேங்களா? ஏன்னா இதை நான் நேற்றே செக் பண்ணிட்டேன். இருந்தாலும் கொஞ்சம் ஓரளவுக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி இருக்குது. அப்போ அதனால தான் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? பாக்ஸ் நம்பர்லாம் நம்ம எதுவும் கொடுக்க போகிறது கிடையாது. நிறையா வந்து கொடுத்து நிறையா வந்து இழந்தால் அது வந்து கெஸ்ஸிங் கொடுக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்தளவுக்கு உங்களை தள்ள விரும்பலை. ஒரே 3 செட்டு ஆல் போர்டு கொடுத்துருக்கேன், பிசி கொடுத்துருக்கேன். அவ்வளோதான். பாக்ஸ் நம்பர்னு சொல்லி அதுலேயும் காசு இழக்க விருப்பப்படலை. ஏன்னா இன்னையிலேருந்து வரக்கூடிய 1 2 3 4 இந்த 4 நாள் நல்லா ஞாபகம் வச்சுங்க. கம்மியாகவே ப்ளே பண்ணுங்கள். அடித்து நிறவுனிங்கன்னா அவன் அப்படியே ஆப்போசிட்டாக வச்சுருவான். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே ப்ளே பண்ணுங்கள். சரி, கடைசியாக இங்கே வந்தது பார்த்திங்கன்னா இந்த 324ம் இந்த 427க்கும் சம்மந்தம் இருக்கிற மாதிரி இருக்கா? ஓகே, இதில் 724 இங்கே 324 இங்கே 7க்கு 8னா 3க்கு 4ன்னு வச்சுக்கோம். 2க்கு 3 4க்கு 8 438 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு வருது. இதையும் ஒரு கணக்காக நீங்கள் எடுத்துங்க. 438 ஒரு வேளை இப்படி வந்தாலும் வரலாம். ஏன்னா இதை ஃபார்முலா வச்சு அவங்க எடுத்தாலும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்துங்க 591 இருக்குது, இங்கே 561 இருக்குது. அப்படிங்கும்போது ஒன்றுக்கு ஒன்று லைட்டாக மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருக்குது. அதனால தான் இப்படி சொல்கிறேன். ஓகேவா? அதனால் 438 உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் எடுத்துங்க. இதுதான் என்னுடைய கெஸ்ஸிங்கில் இப்போதைக்கு இருக்கிறது. ஓகேங்களா? வேறு ரொம்ப போட்டு உங்களை நான் குழப்பிக்க விரும்பலை. இதுதான் நான் கொடுக்குற கெஸ்ஸிங். உங்கள் கணக்கில் இருந்தால் தாராளமாக எடுத்துங்க. திரும்ப அடுத்த வீடியோவில் ஒரு சூப்பரான வின்னிங்கோட சந்திக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சி போர்டுக்கு மட்டும் நம்ம இன்னொரு சேனலை மறக்காமல் அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. சி போர்டு கண்டிப்பாக நான் வின்னிங் கொடுத்துருவான்ல. அதை பற்றி கன்ஃபார்மாக நான் வந்து டவுட்டே இல்லை. 3 செட்டு, அதில் எது எத்தனை செட்டு வைக்கணுங்கிறதையும் நான் பர்டிகுலராக உங்களுக்கு நான் சொல்லிவிடுவேன். அதில் அதையும் உங்களுடைய கெஸ்ஸிங்கில் இருந்துச்சுன்னு நீங்கள் தாராளமாக எடுத்துங்க நண்பர்களே. ஓகேங்களா? அனைவரும் வெற்றி பெற நம்மளுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கம்மியாக தான் கொடுத்துருக்கேன். இதுக்கு அடுத்தபடியாக மிஷின் நம்பர் வந்து ஏதாச்சும் இருந்தால் நம்ம வாட்ஸ்அப்லேயும் கொடுப்போம். வாட்ஸ்அப்புக்கு விருப்பம் இருக்க நண்பர்கள் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து கெஸ்ஸிங் நம்பர் வாங்கிக்கலாம். இதுக்கு நான் 200 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறேன். அவ்வளோதான். ஓகேங்களா? திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.